எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பொங்கல் நல்லா போச்சா? இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் ஒண்ணு போடப் போறேன். கட்டிங் மட்டும்தான். இது ஒருத்தவங்க 3 ப்ளவுஸ் குடுத்துருக்குறாங்க. இது தனித்தனியா போட்டா லேட் ஆகும். அதனால 3 ப்ளவுஸும் ஒண்ணாவே ஏன்னா 80 பாயிண்ட்ல தான் இருக்கு. அதனால ஒண்ணா போட்டு எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க. நான் எப்பயும் அவங்க குடுக்குற அளவு ப்ளவுஸ அப்படியே தான் மடிச்சு, இந்த மாரி மடிச்சு போடுவேன். ஏன்னா நெக்லேருந்து எல்லாமே கரெக்டா வரும் இது. இத மடிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இது 80 பாயிண்ட் தான் இது. இத பாருங்க. 1, 1, 2, 3 ப்ளவுஸு. 3 ப்ளவுஸ் ஒரே மாரியே இருக்கணும். அதே ஒரே ஈவனா இருக்கணும். இத பாருங்க. இந்த ப்ளவுஸ வச்சு உடம்பு சுத்தளவு இது பார்த்துட்டு, இதுலேருந்து இது 1 1/2 இன்ச் தான் இருக்கு. 1 1/2 இன்ச் நான் விட்டுருக்கேன். இத இப்ப தனியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, கைக்கு தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத பாருங்க. இது கை துணி இது. கைக்கு தனியா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இத மடிச்சு இப்படி போட்டுட்டு, இப்ப அளவு பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு அளவு வைக்கிறேன். ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். இது பேக் நெக்குக்கு. இப்போ அளவு ப்ளவுஸ்ல அப்படியே மார்க் பண்றேன் பார்த்துக்கோங்க. இது கழுத்து சுத்தளவு. இது ஷோல்டர். இது ஃப்ரண்ட் நெக்கு. இங்க பாருங்க பேக் நெக்கோட ஃப்ரண்ட் நெக்கு இறங்கியிருக்கு. ஏன்னா இதே அளவு தான் கேட்டாங்க அவங்க. அதே அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். இது உடம்பு சுத்தளவு. இது ஷோல்டர் இது. இது உடம்பு சுத்தளவு. ஆம்கோல் இன்ச் டேப் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அது மார்க் பண்ணிக்கலாம். 5 இருக்கு. இந்த ஷேப் எடுக்கிறதுக்கு நான் 1 தான் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஷேப் எடுக்கிறதுக்கு நான் 3/4 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இதில் மாறாத இருக்கிறதுக்காக ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இதுலேருந்து 4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட் நெக் இது. இப்போ இந்த ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு அளவு எடுப்போம். இது கரெக்டான அளவு. இதுலேருந்து நான் 3/4 இன்ச் வச்சுக்கிறேன். இது இவங்களதுல அளவு வச்சுட்டு இது கரெக்டான அளவு. இதுலேருந்து 1/2 இன்ச்சு கூட வச்சுருக்கேன். காஜாவுக்கு 1/2 இன்ச்சு கூட வச்சுருக்கிறேன்.
இது வந்து உடம்பு சுத்தம்ல வந்து கீழே இந்த வந்து இந்த ஷேப்புக்காக ஒரு 1/2 இன்ச்சு கூட வச்சுருக்கேன். இது கரெக்டான அளவு உங்களுது. 1/2 இன்ச்சு கூட வச்சுருக்கேன். ஏன்னா மேலே தையலில் போகும், கீழே வந்து ஜாயின் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு போகும். அதுக்காக வச்சுருக்கிறேன். இப்போ இதுலேருந்து இவங்க அளவு ப்ளவுஸில் 2.5 தான் இருக்குது. அதே 2.5 வச்சு 2.25 வச்சுருக்கேன். ஏன்னா 1/4 இன்ச்சு இதில் டாட் பிடிக்கிறப்ப கொஞ்சம் முன்ன பின்ன வரும். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படி கூட போகும். அதனால் நான் 2.25 வச்சுருக்கிறேன். இவங்களுக்கு டாட்டுக்கு வந்து 2.5 தான் வச்சுருக்கிறேன். இதுலேருந்து உயரம் வந்து 2.25. இப்போ நீங்கள் இதை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த ஷேப்பை வந்து உங்களுதுல ரொம்ப வரல, அதனால் இப்போ வந்து அஞ்சு இருக்கா, 5ல் வந்து 2.5 வச்சுருக்கிறேன் பாதி. இதிலேருந்து 2.5 வச்சுக்கோங்க. இது ஒரு டாட்டுக்கு. இப்போது நீங்கள் இங்கே 3/4 இன்ச்சு எடுத்துருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து இது ஒரு அளவு வச்சுட்டு இந்த அளவுலேருந்து 4 வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த ஷேப்பு கீழே இருக்கிற மாதிரியே ஷேப் வந்துருச்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நம்ம 3 பீஸாக போட்டு கட் பண்ணுறோம் இல்லையா, அதை நான் அதை கட் பண்ணுறேன் பாருங்கள். இது ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணுறேன். இந்த மேலே இருக்கிறது மட்டும் இதை பாருங்கள், கீழே வந்து பேக்குக்கு தொடவே இல்லை, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ கட் பண்ணுறேன். இப்படியே ஒரு டாட் போட்டுக்கோங்க. ஒரு நாச்சு ஒன்று போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த அளவு மாறாத இருக்கும். ஏன்னா இது 3ஆக போடுறோம் இல்லையா, இது அளவு மாறாத இருக்கிறதுக்கு இப்போது இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் எடுத்துட்டு இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது கட் பண்ணியாச்சு. இப்போது இது அப்படியே மடிச்சிட்டு இது பேக்குக்கு இது ஒரு வேலை மட்டும்தான். இது இப்போ பேக்கை கட் பண்ணுற பாருங்க. நெக்கு இப்போ இதை பாருங்கள், 3 ஜாக்கெட்டு இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இது கைக்கு போடலாம் வாங்க. இப்போது இதோ கைக்கு கட் பண்ணுற பாருங்க. 80 பாயிண்ட் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கைக்கு அக்கலில் மட்டும் கொஞ்சம் ஒட்டு வரும். பாருங்க, கரெக்டான அளவு வச்சுட்டேன். இந்த அக்கல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே, ஏன்னா தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டுட்டு இதுக்கு நாச்சு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு இப்போ கைக்கு வந்து இது மாதிரி ஒரு ஒட்டு வரும்.
நீங்கள் அந்த ஒட்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஷேப் எடுக்கணும். இப்போ ஷேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது குழப்பமா இருக்கும், மாறிடும் இது. அது நான் தைக்கும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். 3.5 இருக்கு. நான் 4.5 வைக்கிறேன். 4.5 சென்டரா வந்து இதிலேருந்து 3 மார்க் பண்ணிட்டு இதிலேருந்து 3.25 வச்சுருக்கேன். சென்டர் இருக்கு. நான் வந்து 3 வச்சுருக்கேன். ஏன்னா இது மேல் பட்டி இது. வேறு துணி தான். இப்போ இது வந்து நான் கொக்கி பீஸ் கட் பண்ணுறேன். ஒன்றரை இன்ச் உயரம் வந்து 7.5 வச்சுருக்கிறேன். எல்லா ப்ளவுஸ்க்கும் கட் பண்ணுற மாதிரி தான் அப்படியே 3 பீஸாக போட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அது கொக்கிக்கு இது காஜா பீஸ். இது 2 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து காஜா பீஸு, இது கொக்கி பீஸு. நீங்கள் ப்ளவுஸு தைக்கும்போது நீங்கள் இதில் 3 பீஸ் இருக்குது. இதை பாருங்க, 3 பீஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் ப்ளவுஸு முடிக்கும்போது கூட இதை நீங்கள் நெக்குக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ப்ளவுஸுக்கும் கட் பண்ணுற மாதிரி கிராஸில் தான் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது உங்களுக்கு இதெல்லாம் கட் பண்ணி காமிச்சிட்டேன். 3 பீஸாக போட்டேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை பாருங்கள். சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் இது முடிஞ்சிடும். நீங்கள் அளவு மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலும் நம்ம 1/2 மணி நேரத்தில் இதை நான் கட் பண்ணி வச்சிடலாம். 10 ப்ளவுஸாக இருந்தாலும் 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே கட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.